குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ தக்காளி எடுத்து கழுவி நல்லா வெயிலில் ஒன்த்திடுங்கம்மா. வெயிலில் காய வச்சு எடுத்துன்னு வந்துடுங்கம்மா. ஒரு லெமன் சைஸ் புளிம்மா சுத்தனில் போட்டு ஊற வச்சுருங்கம்மா. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுமா நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்துங்கம்மா. வறுத்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், அதையும் ஸ்லோவில் வச்சு வறுத்துங்கம்மா. காஞ்ச மிளகா காம்புக்கு இல்லாத வறுத்து எடுத்துடுங்க. அப்புறமா அரைக்கும் போது காம்பெல்லாம் கிள்ளிடுங்கம்மா. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுங்கம்மா. அப்புறமா தக்காளி போட்டு, காஞ்ச தக்காளி போட்டு அது கூட லெமன் சைஸ் புளி கொடுத்தோம்ல, அதை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கம்மா. உப்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருங்கம்மா. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுங்க. தனியாக அந்த பூண்டியும் கொரப்பாக அரைச்சி வச்சுங்க. ஒரு 100 எண்ணெய்க்கு ஊற்றலாமா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, அந்த பூண்டு, கறிவேப்பிலை போட்டுருங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்த பிறகு அப்புறமா தேவைக்கு சிறிதளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்கம்மா. சிறிதளவு போட்டாவே போதுண்டம்மா. ஒரு அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் நல்ல ஜீரணத்துக்கு நல்லதுமா. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்மா. குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கெலாம் கொடுங்கம்மா. அந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி அரைச்சி தான் இந்த எண்ணெயில் ஊற்றிடுங்கம்மா. கடாயில் ஊற்றிட்டு நல்லா துவைய விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி துவைய விட்டிங்கன்னே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும்மா. பிரிஞ்சு வந்துட்டால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்மா. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரே 1 ஸ்பூன் போட்டுங்கடம்மா. அந்த ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் பொத்து நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னு ரெடி ஆகிடும். நமக்கு தெரியும். சுற்றி ஓரத்தை ஃபுல்லாக பார்த்திங்களாவே தெரியும் ஊறுகாய் அது வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அரைச்சி வச்ச பொடியை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு மூடாதீங்க. தட்டு மூடினா அதில் விட்ற தண்ணிலாம் அதிலே வீழ்ந்துருமா. நல்லா ஆறின பிறகு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிங்க. 1 மாதம் இல்லை, 2-3 மாதம் கூட இருக்குமா. நல்லா இருக்குமா. இந்த ஊறுகாய் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக நல்லா இருக்குண்டா. சப்பாத்திக்கெலாம் கூட சாப்பாட்லேயும் போட்டு பெசின்னு சாப்பிட்லாம். இதுதான் அம்மாவோட டிப்ஸுடாம்மா.